அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது தமிழர்கள் எப்படி நம்புவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த விமர்சனம் குறித்த முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல பிரதமர் மோடியை விமர்சித்து ஒரு ட்வீட் ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக மோடி அவர்களினுடைய கண்ணீரை அவரது கண்களே நம்பாது எனவும் தமிழர்கள் எப்படி நம்புவார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு பக்கம் கண்ணை கூட்டிக் கொண்டே மறுபக்கம் கண்ணீரை வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பரப்புரை செய்த அவர் இப்போது இந்தியில் மட்டுமே பேசுவதின் மர்மம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பிரதமருக்கு கடந்த காலங்களில் கருப்பு பணம் மீட்பு, மீனவர் பாதுகாப்பு, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு போல் காற்று கரைந்த உங்கள் கேரண்டிகளில் ஒன்றுதான் இந்த விமானங்களில் தமிழ் அறிவிப்பும். விமானங்களில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் கூட தமிழோ ஆங்கிலத்திலோ பேசும் பாதுகாப்பு படையினர் இல்லை. எங்கும் இந்தி, எதிலும் இந்தி என மாற்றியதுதான் மோடி அவர்களுடைய அரசின் அவல சாதனை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் தோல் போர்த்தி வரும் வஞ்சகர் கூட்டத்திற்கு ஏமாற்றமே பரிசாகும் எனவும் அவர் தன்னுடைய வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக அழகிய தமிழ் சொல்லாக இருக்கக்கூடிய வானொலி இருக்க ஆகாசவாணி என்பது பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறதும் செய்தியா இருக்கக்கூடிய நிலையில இந்த தமிழ் பாசம் பற்று அப்படிங்கிறது வெறும் தேர்தலுக்காக அப்படிங்கிறதையும் அவர் விமர்சித்து தன்னுடைய பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.